வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்களா? இலங்கையில் இப்போ லான்ச் ஆகிற எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தோம் அப்படின்னா விலைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு உலகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள் காரணமாக இருக்கிறதுனால ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்தாலே இப்போ எல்லா விலைகளுமே அதிகரித்து தான் இருக்குது. அந்த விலைகள் அதிகரித்த டைம்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இலங்கையில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கைக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இன்ஃபீனிக்ஸ் நிறுவனம் கொடுத்திருக்க இன்ஃபீனிக்ஸ் நோட் 60 ப்ரோவோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பார்த்த உடனே ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம், ஒரு ஸ்டைலான லுக்கில் பின்னாடி ஒரு டிஸ்பிளேயோட மெட்ரிக் டிஸ்பிளேயோடையே நம்மளுக்கு கொடுத்திருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன விலையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்ஃபீனிக்ஸ் நிறுவனம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த இன்ஃபீனிக்ஸ் நோட் 60 ப்ரோ அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இலங்கையில் என்ன ப்ரைஸில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா 1,44,999 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவலோடய பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு இதை பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு 1,45,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கறத யோசிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதோடய பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஒரு முக்கியமான விஷயமும் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்பிளே கூட இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ல பார்த்ததை விட இந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு பல விஷயங்களை ஆட் பண்றதுக்கான சான்ஸை இன்ஃபீனிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும்போது பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபீனிக்ஸ் நோட் 60 ப்ரோவோட பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ஃபீனிக்ஸ் நோட் 60 ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 7S ஜென்ல நம்மளுக்கு 4th ஜென் இதில் கொடுத்துருக்காங்க. அதோட 5G நம்மளுக்கு இதில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்கு இன்னொரு பாக்ஸ் பார்க்கலாம். இதையும் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இன்ஃபீனிக்ஸ் நோட் 60 ப்ரோவோட ஃபோனை பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் ஃபோன். இதை எடுத்து வச்சிருவோம். அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ல இருக்க கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹார்டான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் எடுத்து வச்சிருவோம். அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 90 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 90 வோல்ட் உள்ள ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். இது பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகி நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூலும் பாக்ஸுக்கு இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் கவர் கூட கிடைக்குது. அது மட்டும் இல்லை, சார்ஜர் அப்படின்னு பார்த்தோம்னா 90 வோல்ட்கான சார்ஜர் கிடைக்குது. ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சாதாரணமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நிறைய பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அதோட பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனா பேண்ட்ஸும் பார்க்க கிடைக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது 5G ஸ்மார்ட் ஃபோன். அதுதான் நான் இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இலங்கையில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளோ விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் 5G இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு ஃபர்ஸ்டாகவே வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசைன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே சைடில் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு
ஸ்பெஷலான விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மற்ற ஃபோனில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்காது, பட் இதில் வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஹார்ட் ரேட்டை பார்க்கக்கூடிய ஹார்ட் ரேட் சென்சரை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஃபோன்ஸில் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனாலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் ரேட் சென்சரை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து கீழே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபோனோட மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதனால டுவல் ஸ்பீக்கர்ஸ் தான். இதை வந்து உங்களுக்கு சவுண்ட்ஸை வந்து JBL வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உண்மைக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோனோட பாடி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ கையில் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு உண்மைக்குமே அந்த ப்ரீமியம் லுக் அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கையில் எடுத்து ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா கட்டாயம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களை உங்களுக்குமே அதில் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து கேமரா பம்ப் வந்து பார்க்கலாம். இந்த கேமரா பம்ப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல கேமரா கொடுத்திருந்தாலும் மற்ற இடம் சும்மா இருக்கு அப்படின்னு இல்லை. ஸோ பின்னாடியுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்ரிக் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் மெட்ரிக் டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டுவல் கேமரா செட்டப்போட நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹேலோ லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்னஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவு ஃபோனை கையில் எடுத்து பார்க்கும்போது இதோட கேமரா பம்ப்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டாக நம்மளுக்கு பின்னாடி தோன்ற ஒரு விஷயம். ஸோ ஃபோனை காதில் வச்ச உடனே நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோ இது என்ன ஃபோன் ப்ரோ, பின்னாடியெல்லாம் டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நான் பார்த்த நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கட்டாயம் இந்த கேள்வி உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த கேள்வியை வந்து கேட்க வைக்கலாம். ஸோ அதுக்கு உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா பில் குவாலிட்டி வைஸாக நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 201 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணும்போதுமே பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து வரவே வராது. அந்தளவு ஸ்லிம்மாக தான் ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக இதோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா கையில் எடுத்து ஃபீல் பண்ணும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸோட ஃபீலை வந்து கொடுத்துட்டாங்க. ஓரளவு டிசைனில் வந்து அவங்களால முடிஞ்ச அளவு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடி தோன்றது இதோட டிஸ்பிளே தான். ஸோ முன்னாடி இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ் கொண்ட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதோடய பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 144 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K அல்ட்ரா கிளியர் ரெசல்யூஷனும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது அந்த அளவு கிளியராக வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.8 மில்லிமீட்டர் எட்ஜஸ் போர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால போர்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். அவுட்டோர் விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1600 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸில் பார்த்தோம் அப்படின்னா 4500 நிட்ஸில் வந்து உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து இருக்குது. விருப்பம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டிஸ்பிளே வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் உங்களுடைய ஒர்க்ஸை வந்து பண்ணிக்கொள்றதுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் கொடுத்துருக்க இந்த ரிஃப்ரெஷ் ரேட் மூலமாக உங்களுக்கு கேம் பிளே பண்ணும்போதும் இந்த ஸ்மூத்னஸை வந்து பார்க்கலாம். வீடியோ பார்க்கும்போதும் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தாலே நல்லாவே இருக்குது. AMOLED டிஸ்பிளே வேறு. உண்மைக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வீடியோஸ் பார்க்கும்போது சவுண்ட்ஸோடு பார்க்கும்போது சவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா JBL வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஆடியோ அண்ட் விஷுவலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பக்கா ஃபோன். டிஸ்பிளே வைஸாக பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேயை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடுத்து இன்ஃபினிக்ஸ் இந்த டைம் ஒரு புது விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா Snapdragon 7S Gen 4 அப்படிங்கிற 5G சிப் செட்டை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஓவர் 1 மில்லியனில் தான் நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைக்குது. ஒரு நல்ல பெஞ்ச் மார்க்கை கூட இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போதுமே அதை நல்லாவே ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்குது. கேம் பிளே பண்ணும்போதுமா இருந்தாலும் சரி, டே டு டே லைஃபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் லக்கே இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே வைஸாக பார்த்தாலும் சரி, ப்ரொசஸராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்கனால
ஸ்மார்ட் ஃபோனை கைக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம்னஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதில் கொடுத்துருக்க ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு லேட்டஸ்டான ஓஎஸ்ஸாக இருக்க ஆண்ட்ராய்டு 16 தான் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய எக்ஸ்ஓஎஸ்ல 16 வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா 8GB ரேமில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் அதோட பார்த்தோம் அப்படின்னா வர்ச்சுவல் ரேம் 8GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 16GB வந்து உங்களுக்கு ரேம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 256GB வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜில் எந்த ஒரு இஷ்யூ வந்து பார்க்கறதுக்கு கிடைக்காது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக நம்மளுக்கு நல்ல விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டெக்னாலஜியை வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்னேன், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் அடுக்கிட்டே போகிற அளவுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரியை தான் பார்க்க போகிறோம். பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 6500 mAh கொண்ட ஒரு பேட்டரி இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸுலுக்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. அதோட வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு பார்த்தோம்னா 30 வோல்டேஜ் உள்ள வயர்லெஸ் சார்ஜர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால உங்களுக்கு வந்து ஃபோனை குயிக்காகவே வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பேட்டரி செல்ஃப் ஹீலிங் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டரியை வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை சார்ஜ் பண்ணும்போதும் இதோட சைக்கிள் கவுண்ட் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கும். இந்த சைக்கிள் கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்போ 200 ஆகுதோ அந்த பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா தானாகவே ரிகவர் ஆகி 1% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேட்டரியை வந்து ஓரளவு நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ரிகவர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்க கிடைக்கிற முதல் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இண்டஸ்ட்ரியிலே நம்மளுக்கு பார்க்க கிடைக்கிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியை வந்து ஒட்டோவா அதாவே ரிகவர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோன் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3D ஐஸ்கோ வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகாது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இதில் ரிவர்ஸ் சார்ஜும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதை நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப்-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன், இதோட பேட்டரி அப்படின்னு எடுத்தாலுமே நம்மளுக்கு ஒரு புது டெக்னாலஜியை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்தாலே அதில் இருக்க கேமராவை தான் ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டுவல் கேமரா செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா நைட் மாஸ்டர் கேமரா சிஸ்டம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்ல டீட்டெயிலாக கேப்சர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4K 30 FPS வரையும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு சன்லைட் இருக்க இடத்துல டீசெண்டாக கேப்சர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா AI மெட்ரிக் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னாடி தெரிகிற இந்த டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இதிலேயே ஒரு சில கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போர் அடிக்கிற டைமில் உங்களுக்கு வந்து அதை ப்ளே பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி பேக் சைடில் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க Note 60 Proல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த AI மெட்ரிக் டிஸ்பிளேல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஃபீச்சராக நம்மளுக்கு சொல்கிறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது பார்த்தோம் அப்படின்னா IP64 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் வந்து பக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக நம்மளுக்கு வந்து இதில் ஃபீச்சராக சொல்லலாம். அடுத்த ஃபீச்சராக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் ரொம்ப கன்சர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஹெல்த் மானிட்டரிங் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அண்ட் அதோடய பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சரையும் வந்து உங்களுக்கு இதிலேயே வந்து
பார்க்கக்கூடிய சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கையில் இல்லைனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹார்ட் ரேட்டை வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டன் கொடுக்குறோம் அப்படின்னு சும்மா ஒரு பட்டனை கொடுக்காம நம்மளுக்கு ஏதோ ஒரு யூசேஜ் இருக்க ஒரு பட்டனை வந்து இன்ஃபினிக்ஸ் இந்த டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தோம் அப்படின்னா IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம யூஸ் பண்ணுற வால்பேப்பர் அப்படின்னு பார்த்தாலுமே வால்பேப்பர்லேயும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வால்பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வால்பேப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அந்த வால்பேப்பரில் ஒரு ஃபீலை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்க கொடுத்துருக்க இந்த வால்பேப்பர்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க சின்ன சின்ன எஜஸாக இருந்தாலும் ஐக்கன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வால்பேப்பருக்குள்ளால் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெப்த் எஃபெக்டை வந்து நல்லாவே இதை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு வால்பேப்பர்லேயே இந்த அளவு தூரம் நம்மளுக்கு டிஃபரன்ஸை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக அவங்க இன்க்ளூட் பண்ண இந்த ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தாலுமே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவில் தான் கொடுத்துருக்காங்க. 1,44,999 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்கு ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க நல்ல கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு தேடுறீங்கன்னா இதுதான் அந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போதுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கூலிங்லேயுமே இஷ்யூவே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கொள்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் பெக்கான நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்காவில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் Note 60 Proவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.